கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு. நம்ம அதை பாராட்ட என்றைக்குமே தவறுனது கிடையாது. அவங்க வெளிப்படையாக தவறு செய்யும்போது செந்தில் பாலாஜி விஷயம், பொன்முடி விஷயம், வேங்கை வேலு இன்சிடென்ட்டு, அந்த மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள், அந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், குறை சொல்கிறோமே ஒழிய, அரசு நல்லது செய்யும்போது நாம் பாராட்ட என்றுமே தவறியதில்லை. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பெண்களுக்கான அந்த உயர்கல்விக்கான அந்த உதவிகள், ஸ்காலர்ஷிப்ஸை கொடுக்கறது, மாணவர்களை நீட்டுக்கு தயார் செய்வதை தவிர மற்ற எந்த ஆப்ஷனும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை. இது திமுகவோ அண்ணா திமுகவோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் நாளைக்கு நீக்கிடுவாங்களா? அவங்களாலையும் முடியாது. அதனால் 2 பேருமே மக்கள் இந்த விஷயத்தில் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக திமுக ரொம்ப அதிகமாக ஏமாத்துச்சு. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு இது 5வது நீட். 21 வந்தோன்னே நீட்டு, 22, 23, 24, 25 ஆட்சி காலம் முழுவதும் நீட் நடந்துச்சு. மக்களும் குறிப்பாக மாணவர்கள் இந்த கட்சிகளை நம்பாதீங்க. நீங்கள் நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுக்குறான்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. அது அரசியல் வெற்று பேச்சு. மக்களை நல்லா அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீட் விவகாரத்தில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறத தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுப்பேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நல்லா